எல்லாத்தையும் மூலதனத்தை மாத்தணும். ஒன்று அவன் கடன் மூலதனமாக்கப்படணும். இருக்கிற கடனை மூலதனமாக்கணும். ஒன்னாவது நிபந்தனை அவன் பங்காளரா சேர்றதுக்கு. ரெண்டாவது நிபந்தனை அவன் வேறையா 1,50,000 கணனி ஒன்றையும் மூலதனமா கொண்டு வரணும். சரியா? ரைட். அதான் அவன் உடன்படிக்கை. அப்ப உடன்படிக்கைப்படி அவன் 1,50,000 கணனியும் கடன் ஏற்கனவே இருக்கிற கடனை மூலதனமாக்கணும். அப்ப அது ரெண்டும் அவன் என்ன கணக்குல வைப்படணும்? நடை மூலதன கணக்குல நான் கைக்கே விளங்குதானே? மூலதன கணக்குல வைக்கணும். அவன் ஏற்கனவே உள்ள கடனை மூலதனமாக்கணுமா? அப்ப கடனை மூலதன கணக்குல கொண்டு போய் வைக்கணும். ஒன்று. ரெண்டாவது அவன் 1,50,000 கணனியோட கொண்டு வரணும். கணனி கொண்டு வந்தா கணனியும் என்னத்துல சேரணும்? மூலதனத்துல சேரணும். ரைட். அப்ப கொண்டு போங்க. நீங்க கணக்கு கோட் அடிச்சிருக்கீங்களா? அகமத், முகமது, இக்பால் 3 பேரும் நடைமுறை கணக்கு கொண்டு மூலதன கணக்கு கொண்டு தடப்பட்டு அடிக்காதக்கள் அடிங்க, அடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி டைம் போற நான் சொன்னேன் ஏற்கனவே அடிச்சு வைங்கன்னு சொல்லி கணக்குள்ள கோட் அடிச்சு வச்சுக்கொண்டு லேசி, இல்லாட்டி சரியான டைம் எடுக்கும். ரைட். அப்ப அவன் கொண்டு வாரான். ஒன்று கேஷ் கொண்டு வாரான். புதுசா வார இக்பால் அவன கடனை தான் கேஷா கொண்டு வரான். அதுக்கப்புறம் இது ஒன்று கொண்டு வரான், கம்ப்யூட்டர் ஒன்று, கணனி ஒன்று கொண்டு வரான். ரைட். கம்ப்யூட்டர் ஒன்று கொண்டு வரான். 1,50,000 மூலதனமா அவன் மூலதனத்துல செலவு இங்க கொண்டு வரணும். அதான் ரூல்ஸ். 1,50,000 கம்ப்யூட்டர் ஒன்று கொண்டு வரணும். அது இல்லாம அவன் கடனை மூலதனமாக்கணும். அவன் கடனை எங்கன்னு சொல்லி தேடுங்க. நல்லா பார்த்து இந்த கணக்குல 2 விஷயம் தந்திருக்கு. ஒன்று 2000 நம்மட அவசரத்துக்கு எங்க கணக்கு வர சரி ஆரம்பிச்சு நோய். சரியா? 2019 4/1 பங்குடைமை நிதி நிலைமை கூட்டு அப்படின்னா எந்த டேட் இது? இப்ப இந்த நிதி நிலைமை கூட எந்த டேட்ல இருக்குது? 2019 4/1 நிதி நிலைமை கூட்டு தந்திருக்கு. அப்ப இது என்ன மீதி? ஆரம்ப மீதிகளா இறுதி மீதிகளா? ஆரம்ப மீதிகள். எல்லாத்திலையும் ஆரம்ப மீதியே டேட் தந்திருக்கு 2019 4/1. இந்த வருஷம் ஆரம்பிக்கிற நேரம் உள்ள பேலன்ஸ்கள். இந்த வருஷம் ஆரம்பிக்கிற நேரம் பொறியும் இயந்திரத்துல பேலன்ஸ் எவ்வளவு, கட்டடத்துல பேலன்ஸ் எவ்வளவு, இருப்பு எவ்வளவு இருக்கு, வருமதியாளர் எவ்வளவு இருக்கு, காசு எவ்வளவு இருக்கு, மூலதன கணக்கு மீதி எவ்வளவு இருக்கு, நடைமுறை கணக்கு மீதி எவ்வளவு இருக்கு. இக்பால்ட கடன் இருக்கு 2019 4/1 ஆரம்பிக்க நேரம் 2 லட்சம் கடன் இருக்கு. இவன்ட கடன் வருஷம் ஆரம்பிக்க நேரம் எதா மாறணும்? மூலதனமா. எக்ரிமெண்ட்ல சொல்லி இருக்கு இக்பால்ட கடனை மூலதனமாக்குன்னு சொல்லி. அவன் பங்காளரா சேருகண்டா. அப்ப கடனை மூலதனமாக்குங்கோ. 2 லட்சத்தை அவன் மூலதன கணக்குல போடுங்கோ. ரைட். அப்ப அது கேஷ் இல்ல, அவனோட லோன் அப்படியே மூலதனமாகுமே. லோன் 2 லட்சம் அப்படியே மூலதனமாகும். சரியா? ரைட். அப்ப எக்ரிமெண்ட் சரி, எக்ரிமெண்ட் படி அவன் மூலதனத்தை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து பின்னால அடுத்தது என்ன எக்ரிமெண்ட்ல சொல்லுதுன்னு பாருங்க. மூலதனத்தில் 10% நிலையான வட்டி வீதத்தை பங்காளர் பெறுவார்கள். என்ன? மூலதனத்துல மீதிக்கு பங்காளர்கள் எவ்வளவு? 10% வட்டி பெறுவர். மூலதனத்தில் 10% நிலையான வட்டி வீதத்தை பங்காளர்கள் பெறுவர். அப்ப மூலதன கணக்கு மீதிக்கு 10% வட்டி பெறுவார். அப்படி 10 வட்டி பெறுறதுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த பங்காளரும் ஆரம்பத்துல சேர்றாரு. சுற்றி முதலாவது எதை சீராக்கணும்? மூலதன கணக்க சீராக்கணும். மூலதன கணக்க சீராக்குறதுக்கு என்ன கொண்டு போகணும்? எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்? பங்காளர் சேர நேரம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? நன்மதிப்பு அட்ஜஸ்ட் பண்ணணும். கதைங்களே பாப்பா, நன்மதிப்பு அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நன்மதிப்பு எவ்வளவு இருக்கு? 1,50,000. 1,50,000. ரைட். ஓகே. ரூல்ஸ் என்ன நன்மதிப்புக்கு?
நன்மதிப்பு பதிரசு ரூல்ஸ் என்ன பேசுங்க. பழைய வீதப்படி செலவும் புதிய வீதப்படி வரவும். பழைய வீதப்படி செலவு வச்சு புதிய வீதப்படி வரவு வைங்க. 1,50,000 ரூபாய். பழைய வீதம் 2 பேரையும் சமன். புதிய வீதம் நல்லா புதிய வீதம் இப்ப கண்டுதான் பிடிக்கணும் நீங்க. புதிய விகிதம் இக்பாலிற்கு 5 1 பங்கு லாபம் வழங்கப்படும். அப்ப 5 பிரிச்சு 1 பங்கு இக்பாலுக்கு போகும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஆரம்பத்திலே சொல்லி தந்த லாப பங்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 5 4 5 4 5 4 அவங்க ரெண்டு பேரும் சமனா பிரிச்சா தெரியுதா? நம்ம எப்படி பிரிப்பாங்க 4 பங்கு? 5 2 கணக்கா செய்யாம வாயாலே காண எளிமித. 5 1 அவனுக்கு கொடுத்தா பேலன்ஸ் எவ்வளவு? 5 4 5 4 பிரிங்கல 2 5 2 5 2 5 2 ஏன்னா பழையாக்கள் 2 பேரையும் சமன். பழையாக்கள் 2 பேரையும் சமன் தானே. அப்ப 5 2 5 2 பிரிச்சு கொடுத்தாச்சு. அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேரும் சமனா இருக்கும். அப்படியே புதுசா வர 5 1. அப்ப லாப நட்ட வீதம் என்ன? புதிய வீதம் 2க்கு 2க்கு 1. சரியா? 2க்கு 2க்கு 1. அப்படி இல்லாட்டி இப்படி செய்யவும் மேலும் 5 1 கழிச்சு போட்டு பேலன்ஸ் 5 2 5 4 5 4 தர அறவாசி முதலாவது பங்காளருக்கு மர பேலன்ஸ்ல 5 4 தான் அறவாசி அறவாசி பிரிக்கணுமா அவங்க? ஏன்னா அவங்க 2 பேரும் லாப நட்ட வீதம் சமம் தானே. ஏன்னா அவங்க 2 பேரும் அறவாசி அறவாசி பிரிச்சு கொள்ளுங்க. 5 4 அறவாசி அறவாசி பிரிச்சா 5 2 5 2. சரியா? எனவே புதிய வீதம் 2க்கு 2க்கு 1. பழைய வீதம் சமன். எனவே பழைய வீதப்படி செலவு வைங்க. பழைய வீதப்படி செலவு வச்சா நன்மதிப்ப 150 செலவு வச்சா சமனே குட்வில் 75 75 75 ரைட். புதிய வீதம் என்ன? 2க்கு 2க்கு 1. 2க்கு 2க்கு 1 வரும் 60 60 30. சரியா? 60 30. ஆமாம் சார். போனால கனெக்ஷன் கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் ஒன்ல இருக்கேன். சார் 7 மணிக்கு 7:10 தான் கிளாஸ் முடியுது சார். 7:30க்கு 7:30 ஐபிஎல் மேட்ச் இருக்கு. அதுக்கு முத போடுவோம். ஃபைனல் இருக்கு. ஸ்டார்ட் சார். சரி நான் 7:15 வரேன் இன்ஷா அல்லாஹ். சரி சரியா? ரைட். அவதானிகோ அப்ப பிரிச்சிட்டீங்களா? பழைய வீதப்படி செலவு வச்சு புதிய வீதப்படி வரவு வைங்க. ஓகேயா? ரைட். அப்ப சரி அந்த எக்ரிமெண்ட் சரி வச்சு அதுக்கப்புறம் மூலதன வட்டி ஆனதுக்கு என்ன செய்யணும்? உண்மையா மேலைய தவளை லைட்டா வாசிச்சு கொள்ளணும். இடையில மூலதன அப்படி ஒண்ணும் இல்ல. சுட்டு சரி செய்யுங்க நீங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லா ஸ்லைடுக்கும் போறதுக்கு டைம் இல்ல. ரைட். மேலையதால் அப்படி ஒண்ணு போட்டு இல்லைன்னா அதை சுட்டி பயப்பட தேவையில்ல. ரைட் ஓகே. இப்ப நீங்க செய்யுங்க குயிக்கா. இதை பேலன்ஸ் பண்ணுங்க குயிக்கா. மூலதன வட்டி ஆனதுக்கு அதுக்கு மூலதன வட்டி ஆனதுக்கு ஒரு ஆள் விடுபட்டார். என்ன கணக்குல என்ன விடுபட்டுன்னு சொல்லுங்க. மூலதன கணக்குல ஆரம்ப மீதி கொண்டு வந்து போடையில. அப்ப ஆரம்ப மீதி எங்க இருக்கும்? மூலதன பரிச்சை மீதிலையா ஆரம்ப நிதி நிலைமை கூட்டலையா? உங்களோட நிதி நிலைமை ஆரம்ப பேலன்ஸ்ல இருக்கும். ரைட். இந்த இருக்கு 2019 4 1 ஆரம்பிக்க நேரம் மூலதன கணக்குல மீதி அமல் 4 லட்சம் விமல் 2 லட்சம். தடாஸ்ட் கொண்டு போடுங்க பாப்போம் குயிக்கா. அமல் 4 லட்சம் விமல் 2 லட்சம். அமல் 4 லட்சம் அஹமத் முகமது இந்த சரி சரி அஹமத் முகமது சாரி அஹமத் முகமது ஐன பேர் மாத்தியா போட்டிருக்கேன். ஓ ஓ உள்ள கணக்கே காப்பி அடிச்சா அப்படித்தான் பரிச்சை மீதி. அமல் விமல் தான் இருக்கு. அஹமத் முகமது மாத்திக்குங்க அத. சரியா? இப்ப மாத்த டைம்ல நீங்க அஹமத் முகமது எடுங்கல. சரியா? ரைட் ஓகே. இப்ப நீங்க அவசரமா பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் போட்டு குயிக்கா கணக்க பேலன்ஸ் பண்ணி அவசரமா மீதியை காணுங்க பாப்போம். குயிக்கா சொன்னவங்க இல்லாட்டி 40 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். போவோம் குயிக் பண்ணுங்க. 475 275 350 ரைட். அடுத்த சைட்ல
350 475 315 315 415 இங்க எவ்வளவு வருது 315 415 415 215 215 320 415 215 15 320 320 ரைட். வட்டியை பாருங்க. வட்டி இன்ட்ரெஸ்ட் 10 வீதமே ரைட் 41.5. அடுத்தது 21.5 21.5 எங்கடா போடு நடைமுறை கணக்குல ஃபர்ஸ்ட் போய் வட்டியை வச்சுட்டே போங்க. லேசி 41.5 21.5 32 அது அப்படியே கொண்டு பயிர் கணக்குல வச்சிருங்க அவசரமா. 41.5 41.5 4 போடுவோம் 41.5 அடுத்து 31.5 21 21.5 5 அடுத்தது 32. ஓகே, அப்ப வட்டி சரியா? ரைட். அடுத்து இப்போ உங்க எக்ரிமெண்ட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பத்து வட்டி சரி. இக்பால் வருடாந்த சம்பளமாக 20,000 ரூபாய் பெறுகிறார். இக்பாலுக்கு வருட சம்பளம் 20,000 ரூபாய். சரியா? கீழே இருக்கு ஏனைய ஒவ்வொரு பங்காளனுக்கும் மாதாந்த சம்பளம் 1000 ரூபாய். இக்பாலுக்கு வருஷ சம்பளம் 20,000 ரூபாய். ஏனைய ஒவ்வொரு பங்காளுக்கும் 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு? மாத சம்பளம் 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு? 12,000 ரூபாய். 2,40,000 ஜாதி 1000 ரூபாய். வருஷத்துக்கு எவ்வளவு? அந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா உங்களுக்கான இதுல பங்குட மேல வச்சா லோஸ்ட்லாம் போகும். 12,000 ரூபாய். 12,000 ரூபாய். சரியா? அப்ப சம்பளம் எவ்வளோ? இக்பாலுக்கு மட்டும் 20,000 ரூபாய் மாசம். 20,000 ரூபாய். மத்தாக்களுக்கு 12,000 ரூபாய். 12,000 ரூபாய். ரைட். பயிர் கணக்குல வரவு வச்சு நடைமுறை கணக்குல செலவு வைங்க சம்பளத்தை. 12 12 20. சரியா? 12 12 எப்ப நீங்க பங்குடமை செஞ்சாலும் இந்த பதிவுகள் தான் வந்துட்டு இருக்கும். மர புதுசா 2-3 பதிவு தான் வரும். அதான் பங்குடமை கணக்குல உள்ள விசேஷம். அப்படியும் பிற எடுக்கத்தான் செய்யணும். என்ன செய்ய? இக்பாலோட வருடா சம்பளம் சரி. நன்மதிப்பு சீராக்கிட்டீங்க. லாப பங்கு சரி. பொது ஒதுக்கத்திற்கு வருடாந்த 20,000 மாற்றப்படும். புதிய விஷயம் என்ன செய்வீங்க? எங்க இருந்து மாத்து எவ்வளத்துல இருந்து கொடுக்க யாராவது ஐடியா? பொது ஒதுக்கத்திற்கு வருடாந்த 20,000 மாற்றப்படும். நடைமுறை கணக்குல செய்யணும். வேற யாராவது? ஆல்ரெடி பங்குடமா படிச்சு முடிச்சாக்கள்? இல்லையா? ஆன்சர் பொது ஒதுக்கத்துக்கு மாத்த சொன்னா எங்க இருந்து மாத்துவீங்க? ரைட். அது என்ன செய்யணும்டா? பொது ஒதுக்கத்துக்கு மாத்துனா நீங்க நிறுத்தி வைத்த லாபம் காணுவீங்களே. சாரி, இந்த தேரிய லாபம் காணுவீங்க தானே? காண தேரிய லாபத்துல பொது ஒதுக்கத்துக்கு அப்படின்னா பொது தேவைகளுக்காக கொஞ்சத்தை ஒதுக்கிடணும். அது லாபத்திலேயே தான் ஒதுக்கணுமே. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா? ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒதுக்கத்தை செய்யணும். நீங்க விளங்குதா? லாபத்துல இருந்து ஒதுக்கத்தை ஃபர்ஸ்ட் கழிச்சு போட்டு தான் பேலன்ஸுக்கு தான் மூலதன வட்டி சம்பளம் பயிர் எல்லாம் செய்யணும். பொது ஒதுக்கத்துக்கு மாத்தச்சன்னா லாபத்துல 10,000 ரூபாய் 20,000 1 லட்சத்தை என்ன செஞ்சிடணும்? ஒதுக்கிடணும். ஒதுக்கி போட்டு பேலன்ஸை மர மூலதன வட்டி சம்பளத்துக்கு எல்லாம் கொடுக்கணும். லாபத்திலேயும் தான் ஒதுக்குறதே, செலவல்லாது. லாபத்துல ஒதுக்கணும். பொது தேவைகளுக்காக லாபத்துல ஒரு பகுதியை ஒதுக்கி வைக்கிறேன். சரியா? எனவே லாபத்துல இருந்து ஒதுக்காக மேல அது வரணும். எனக்கு ஒரு குளம் வரணும் மேல. சரியா? லாபத்துல
இதுல என்ன காலிங்க பொது ஒதுக்கத்துக்கு எவ்வளவு ஒதுக்கச்சன 20,000 ரூபாயா? பார்க்கல சார். பொது ஒதுக்கத்துக்கு விளங்கி நான் சொன்னது பொது ஒதுக்கத்துக்கு 20,000 ரூபாய் மாற்றவும் அப்படின்னா நீங்க எங்க இருந்து மாத்தணும்னா உங்களோட தேரிய லாபத்துல இருந்து தான் கொடுக்கணும் பொது ஒதுக்கத்துக்கு வெஸ்ட்டுக்கு. அப்ப தேரிய லாபத்துல நீங்க இவ்வளவு நாளும் படிச்சீங்க வந்து நான் 3 விஷயம் தான் கழிபடுதுண்டு தேரிய லாபம் கணக்கு பிறகு பொது ஒதுக்கம்னு சொல்லி ஒன்று வந்தால் பொது ஒதுக்கத்தை வெஸ்ட்டுக்கு கழிக்கணும் லாபத்துல மறந்துடாதீங்க. அந்த 20,000 நீக்கிடணும் பொது ஒதுக்கத்துல நீக்கி போட்டு பொது தேவைக்கான ஒதுக்கி போட்டு பேலன்ஸை தான் நீங்க என்ன செய்யணும் பயிரணும். ரைட். பொது ஒதுக்கத்துக்கு 20,000 கழிக்கணும். நீங்க இங்கதான் கழிக்கிற பொது ஒதுக்கத்துக்கு மறந்துடாதீங்க. பொது ஒதுக்கத்துக்கு என்ன கழிங்க. ரைட். 20,000 ரூபாய். அப்ப உங்களோட உடன்படிக்கை முடியுது. தேடி வீடியோ. ரைட். அப்ப உடன்படிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் சரி. அதுக்கப்புறம் நிதி நிலைமை கூட்டு இருக்கு, பரீட்சை மீதி இருக்கு. நாங்க இதுக்கு வருவோம் மேலதிக தகவலுக்கு. அதை செஞ்சு போட்டு தான் பரீட்சை மீதிக்கு எல்லாம் போக இயலும். இந்த சஜாத் வாரம் போறான் முடிவு இல்லாம தான் இருக்கு. கொழும்புல இருந்துட்டு அவனுக்கு கவரேஜ் இல்லையோ. 31/3/2020 இருந்த இருப்புகளுள் 2 லட்சம் ரூபாய் இதன் தேரக்கூடிய பெறுமதி 1,60,000 ரூபாய் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதி இருப்பு எவ்வளவு? 2 லட்சம். இதுல என்ஆர்வி எவ்வளவு? 1,60,000. ரைட். எனவே 160 எங்க போடணும்? நிதிநிலைமை கூட்டுக்கு. நிதிநிலைமை கூட்டு குறைஞ்ச பெறுமதி. ஆனா உங்களுக்கு நிதிநிலைமை கூட்டு கேட்டு இல்ல சரியா? அதனால அது உங்களுக்கு தேவையில்லை. நிதிநிலைமை கூட்டு கேட்டில்லை, அதால உங்களுக்கு தேவையில்லை. ரைட். ஓகே. 160 போட தேவை. ஆனா நீங்க இங்க இருப்பு பதிவளிப்பு நட்டம் எவ்வளவு வருது? 40,000. அதை போடுங்க. செலவுல இருப்பு பதிவளிப்பு நட்டம் 40,000 செலவுல போடும். செலவுல போடுங்க. இருப்பு பதிவளிப்பு நட்டம் 40,000 போட்டுட்டோ. விற்பனை கிரயம் காணு இடத்துல எவ்வளவு இருப்பு கழிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். 2 லட்சம் பெறுமதியான இருப்பு கிரயத்திட தேரத்தக்க பெறுமதி 1,60,000 சொல்லி இருந்தான். எனவே விற்பனை கிரயம் காணு இடத்துல இறுதி இருப்பு எவ்வளவு கழிப்பீங்க? 2 லட்சம். 2 லட்சம். அங்க எப்பவும் கிரயத்தை தான் கழிப்பீங்க. அப்ப 2 லட்சம் கழிங்க. ரைட். நீங்க நடைமுறை சொத்துல 160 தான் போடணும். ஆனா உங்களுக்கு இந்த வருமான கூட்டுக்கு இது கேட்டு இல்லை. நிதிநிலைமை கூட்டு பெரும்பாலும் பங்குடைமையில நிதிநிலைமை கூட்டு கேட்கறது குறவு சரியா? ஏன்னா அது 10 புள்ளி அல்லது 20 புள்ளிக்கு வர கேள்வியா இருக்கிறது சுட்டி கேட்க மாட்டாங்க. ஓகே. 31/3/2020 முடிவடைந்த ஆண்டுக்காக கொடுக்கப்பட்ட காப்புறுதி ரூபாய் 15,000 அடுத்த ஆண்டுக்குரியதாகும். அப்போ உங்களோட காப்புறுதியில 15,000 அடுத்த ஆண்டுக்குரியது சரியா? இப்ப 15,000 மேலதிகமா கொடுத்தது எங்க போடுவீங்க? நிதிநிலைமை கூட்ட நடைமுறை சொத்துல. அப்ப உங்களோட ஏற்கனவே பரீட்சை மீதுல உள்ள காப்புறுதியில இருந்து 15,000 கூட்டணுமா கழிக்கணுமா? கழிச்சணும். ஆல்ரெடி நீங்க கொடுத்திருக்கீங்க 30,000 ரூபாய் காப்புறுதி. அதுல 15,000 அடுத்த வருஷத்துக்குரியது. எனவே உங்களோட நிதியாண்டுக்குரிய காப்புறுதி எவ்வளவு? 15,000. நீங்க கொடுத்திருக்கீங்க மொத்தமா காப்புறுதி 30, அதுல 15 அடுத்த வருஷத்துல. அப்ப உங்களோட இந்த ஆண்டுக்கான காப்புறுதி 15,000 மட்டும்தான். அத 15,000 போட்டுக்கணும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். ரூபாய் 10,000 அட்டுறு மின்சாரம் பதியப்படல் வேண்டும். அட்டுறு மின்சாரம் எங்க பதிவீங்க? பொறுப்புல. நடைமுறை பொறுப்புல பதிவீங்க. 15 போட்டு ஆல்ரெடி எவ்வளவு மின்சாரம் கொடுத்ததுன்னு சொல்லி கணக்குல இருக்கு? 50,000. 50,000 கொடுத்திருக்கீங்க மின்சாரம். அதோட அட்டுருவா என்ன செய்யணும்? ஆல்ரெடி 50 கொடுத்திருக்கு, நான் கொடுக்க வேண்டி இருக்கு 10 எல்லாம் சேர்த்து 60 மின்சாரம். ஓகேயா? ரைட். அடுத்த விஷயம். அகமதுவினுடைய பற்றானது முகாமை நல்லா பார்த்துக்கொள்ளணும். அகமதுவினுடைய பற்றானது முகாமை செயலமர்வுக்கு சென்ற போக்குவரத்து கட்டணத்துக்காக வழங்கப்பட்ட 10,000 உள்ளடக்கி உள்ளது. அப்ப உங்களுக்கு பரீட்சை மீது பார்க்கலும் அகமது எவ்வளவு பட்டிருக்கான்னு சொல்லி சரியா?
பற்று அகமத் பற்று இருக்கா 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய் எதுவுமே செல்லி இல்லாட்டி பற்ற எங்க போடுவீங்க? அகமதுல பற்ற நடைமுறை கணக்குல வரவுல நடைமுறை கணக்குல வரவுல போடுவீங்க. நடைமுறை கணக்குல வரவுல பற்ற போடுவீங்க 40,000 ரூபாய். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அவன் பற்றுன்னு சொல்லி போட்டிருக்க 40,000த்துல 10,000 அகமத் நிறுவனத்துல தேவையானதுக்கு தான் போயிருக்கான். முகாமைத்துவ மீட்டிங் கொண்டு மீட்டிங் கொண்டு போயிருக்கான். அதுக்காக வேண்டி அவன் 10,000 ரூபாய் நிறுவனத்திலிருந்து எடுத்திருக்கான். இப்ப அந்த முகாமைத்துவ செலவு 10,000 நீங்க என்ன செய்வீங்க? நடைமுறை கணக்குல செலவு வைக்கணும். அது செலவு நடைமுறை ஏன்னா 10,000 ரூபாய் உரிமையான கூடுதோ அந்த அவன் செலவழிச்சே இல்ல. நான் சொல்லி அவன் செலவழிச்சேன்னு சொல்ல இல்ல. அவன் நிறுவன சல்லி எடுத்திருக்கான். என்னத்துக்கு எடுத்திருக்கான்டா? எதுக்கு? மீட்டிங்கு போறதுக்கு, அந்த முகாமைத்துவ மீட்டிங் போறதுக்காக நிறுவன சல்லி எடுத்திருக்கான். சரியா? நாங்க இருக்கிற வருமான கூட்டுல அதான் நீங்க அந்த முகாமைத்துவ செலவை எங்க காட்டுவீங்க? முதலாவது அது நிறுவனத்துக்கு வந்த ஒரு செலவு இல்லையா? முகாமைத்துவ மீட்டிங்க்கு வர செலவு வந்து நிறுவனத்துக்கு வர ஒரு செலவு. அது நிறுவனம் கட்டாயம் சல்லி கொடுக்கத்தானே வேணும். அது அகமது சல்லி எடுத்துன்னு சொல்லி அகமது பற்றுல கழிக்க இயலாது. விளங்கினா? அது நிறுவனத்துக்கு வர செலவு. உதாரணமா என்ன கேஸ்டா, மின்சார செலவை 10,000 ரூபாய் அகமது என்ன செய்யறான்? நிறுவன லாட்சியில இருந்து எடுத்து கொடுக்குறான். அது பிழையா? சரி. நிறுவனத்துல மின்சாரம் 10,000 அகமது என்ன செய்யறான்டா? லாச்சால சல்லி எடுத்து, நிறுவன லாச்சால சல்லி எடுத்து நாளைக்கு மின்சாரம்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பங்காளர் வந்து செல்லுமா, நீ சல்லி நிறுவன லாச்சால எடுத்து கொடுத்ததால உன்னோட கையால அதை சல்லி போடணும்னு செல்லுமா? அப்படி ஏழுமா? அது ஏலாது. அது நிறுவன செலவே. அது நிறுவன செலவு. அந்த மாதிரி முகாமைத்துவ மீட்டிங் ஒண்ணுக்கு போயிருக்கான். அது நிறுவனம் சம்பந்தப்பட்ட மீட்டிங். அதுக்கு இவன் போனா அது இவன் கையாலையில சல்லி போடணும். அது நிறுவனம் தான் போடணும். அப்ப இவன் கணக்குல அது பற்றா கருதினது பிழை. அப்ப இவன் உண்மையான பற்று எவ்வளவு மொத்தம்? 30,000 தான். 40ல 30,000 இவன் பற்று. எனவே இதுல நடைமுறை கணக்குல வைங்க. பற்று அகமட் வந்து பற்று டிராவிங் அகமது வந்து 30,000. மத்த 10 வந்து எங்க வைபடணும்? அது ஒரு பற்று அல்ல, நிறுவனத்துல ஒரு செலவா காட்டுங்க 10,000. சரியா? ரைட். மேனேஜ்மெண்ட் மீட்டிங் கோஸ்ட். ரைட். ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள் வரச்செல்லாம் அவதானிச்சுக்கணும். எப்படியும் அப்படி பதிவு வருமே. ரைட். நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு பெருமான தேய்வு கிரயத்தில் 10% நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு பெருமான தேய்வு கிரயத்தில் 10% என்ன செய்வீங்க? நடைமுறை அல்லா சொத்துக்களுக்கு கிரயத்துல 10% தேய்வு விடுங்கோ. ரைட். இப்ப நாங்க போவோம் பிபி எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். குயிக்கா வரையடிக்கு பார்த்துருவோம். 2 சொத்தையும். ஒன்று பொறியும் இயந்திரமும் 400 இருக்கு. அப்ப எவ்வளவு தேய்வு? இப்ப நிதி நிலைமை கூட்டி செய்யறீல தானே, அதால ஆண்டு தேய்வு மட்டும் போட்டா போதும். இயந்திரத்துல தேய்வு 40, 10%. கட்டடத்துல தேய்வு 50. ரைட். இயந்திரத்துல தேய்வு 40, கட்டடத்துல தேய்வு 50. அப்ப ரெண்டும் சேர்த்து ஒன்றரை தேய்வு வந்து 40, மற்ற தேய்வு வந்து 50. வேற ஏதாவது தேய்வோட சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கா? இல்லையா? இல்ல. அந்த அர்த்த சொல்லுங்க. மைண்ட்ல அப்படியே பதிஞ்சு வச்சுக்கணும் சில விஷயங்களை. உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்டுக்கே உடன்படிக்கையில் என்ன சொல்லி இருக்கு? இக்பால் வரச்சல எவ்வளவு பெருமதியான கணனி கொண்டு வரணும்? 1,50,000. 1,50,000 கணனி வந்து இக்பால் கொண்டு வரணும். அது நிலையான சொத்து இல்லையா? அதுவும் பிபி தானே. ஆரம்பத்திலே வார நேரம் கொண்டு வரான். அப்ப கொண்டு வந்தா அவன் அதுக்கும் 10% தேய்வு பார்க்கணும் இல்லையா? அதுக்கு எவ்வளவு தேய்வு? 15,000. அதை மறந்துடாதீங்க. எனவே அவன் கொண்டு வர கணனிக்கு 15,000, பொறி இயந்திரத்துக்கு 40, மத்ததுக்கு 50. அப்ப எல்லாம் சேர்த்து நான் 105 போட்டு நீங்க உடைச்சு போடுனா போடுங்க. பொறி இயந்திரத்துக்கு 40,000, கட்டடத்துக்கு 50,000, அவன் கொண்டு வர கணனிக்கு வந்து 15,000. மறந்துடாதீங்க. அதுக்கு நான் திருப்பி கேட்டேன். அதுல மறந்தீங்கன்னா நேரத்துல பிழை ஆயிரும். அவன் கொண்டு வர 3 சொத்துக்கு நிலையான சொத்தை மறந்துடாங்க. சரி, பெரும்பாலும் இப்படித்தான் நிலையான சொத்து சம்பந்தப்படுமே. ரைட். முகம்மது 10,000 கிரயமான பொருட்களை பற்றி இருந்தார். இது கணக்கேடுகளில் பதிவு செய்யப்படவில்லை. முகம்மது என்ன செய்யறான்டா?
10,000 பெருமையான பொருளை பட்டி இருந்தான். இது கணக்கேடுகளில் பதிவிடப்படவில்லை. ரைட். எப்படி வரும்? பொருளை பட்டினோ காசை பட்டினோ பட்டினா முதலாவது அவன் கணக்குல என்ன கணக்குல வைக்கணும்? நடைமுறை கணக்குல நடைமுறை கணக்குல முகமது எடுத்திருக்கான் 10,000 பெருமதியான பொருள். எனவே அவன் நடைமுறை கணக்குல வரவு வைங்க. எடுத்தது காசு அல்ல, பொருள். அது சம்பந்தமான எந்த பதிவும் இதுவரையில பதியே இல்லையே. ஒரு பதிவை பதிஞ்சிட்டீங்க, முகமது கணக்குல வரவு வச்சுட்டீங்க. அடுத்த பதிவு எங்க வரும்? பொருள் பட்டினா கொள்வனவுல இல்லையா? ரைட். எனவே மேல போய் கொள்வனவு கிட்ட மைனஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பற்றுன்னு சொல்லி எவ்வளோ? 10,000. சரியா? ரைட். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் பதிவு. நாளையில இருந்து கணக்கு நான் ஃபர்ஸ்ட் அனுப்பேன், நீங்க செய்யணும். அதுக்கு பிறகுதான் டிஸ்கஷன் நடக்குமே. நீங்க ஃபர்ஸ்ட் கணக்கை செஞ்சு முடிச்சு வச்சணும். அப்பதான் டிஸ்கஷன். அப்பதான் அடபுறன்னு போயிட்டு நீங்க கணக்கை பார்த்து தானே வேலைங்க. அப்ப கணக்கை பார்த்திருப்பீங்களே. ரைட். ஓகே. இப்ப நாங்க நிதி நிலைமை கூட்டுப்போம். ஏதாவது தேவையான விஷயங்கள் இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பரீட்சை மீதியை பார்ப்போம். பொறி இயந்திர தேவையெல்லாம் பார்த்துட்டோம். இருப்பு, ஆரம்ப இருப்பு. இந்த இருப்பு என்ன இருப்பு? நிதி நிலைமை கூட்டுல உள்ள இருப்பு என்ன இருப்பு? இது ஆரம்ப மீதிகளே. ஆரம்ப இருப்பு தேவையா இல்லையா? எதுக்காக தேவை ஆரம்ப இருப்பு? ஆரம்ப இருப்பு தேவைதானே? வருமான ரைட் போடுங்க. மேல வருமான கூட்டுல மேல போடுங்க. ஆரம்ப இருப்பு 200. சரியா? விற்பனை போடுறதுக்கு இடத்த விட்டுட்டு அது பிறகு போடுங்க. ஆரம்ப இருப்பு 200. எனக்கு இடம் இல்லை, நான் கிட்டே போடுறேன். விற்பனை கிட்டே ஆரம்ப இருப்பு. சரியா? நீங்க விற்பனை கீழே போடுங்களே ஆரம்ப இருப்ப. ரைட். ஆரம்ப இருப்பு ஓகே. ரைட். பரீட்சை மீதில் உள்ள வேற ஏதாவது தேவைன்னு பாருங்க. இந்த நிதி நிலைமை கூட்டுல உள்ளதுல வருமதியாளர் தேவையில்லை, காசு தேவையில்லை. மூலதன கணக்குல மீதியில போட்டீங்க. நடைமுறை கணக்குல அகமது முகமது போடுங்க. அகமது 1,00,000, முகமது -20,000. அப்ப என்ன செய்வீங்க? நடைமுறை கணக்குல அகமது எங்க போடுவீங்க? வரவுல. அகமது சும்மா இருக்கு செலவுல. முகமது தான் -20. எங்க வைப்பீங்க? அகமது வரவுல. மைனஸ் வந்தா வரவுல வைக்கணும். ஓவர் டிராவிங் மேல அதிகமா எடுத்திருக்கானே. ரைட். அப்ப அதுல மீதியும் போட்டீங்க. நான் நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல போல. அதுல இக்பால்ட கடனா இதா மாத்திட்டீங்க மூலதனமா. அதுக்கு பிறகு சென்மதி தேவையில்ல அது. அப்புறம் பரீட்சை மீதிக்கு வாங்கோ. சரியா? ரைட். பரீட்சை மீதில விற்பனை வருமானம் 1,500 ஆக மேல போடுங்க. கொள்வனவு 400. ரெண்டையும் குயிக்கா போடுங்க. விற்பனை வருமானம் 1,500. நான் இந்த இதுக்கிட்டே போடுறேன், எனக்கு இடம் இல்லாதால. விற்பனை வருமானம் 1,500, கொள்வனவு 400. சரியா? ரைட். அடுத்தது விளம்பரம் 140 இருக்கு போடுங்க. எங்க போடுவீங்க விளம்பரத்தை? விளம்பரத்தை ஒரு செலவா போடும். சரியா? 140. 140 செலவுல போடும். ரைட். அடுத்தது விளம்பரம் 140 ஓகே. வழங்கிய சம்பளம் முகமது சம்பளம் எடுத்திருக்காங்க 10,000 5,000. எங்க வைப்பீங்க? நடைமுறை கணக்குல வரவுல. நடைமுறை கணக்குல வரவுல வைங்க. 10,000 5,000 எடுத்திருக்காங்க. சரியா? ரைட். அடுத்த விஷயம், வருமதியாளர் தேவையில்லை, சென்மதியாளர் தேவையில்லை, நிதி நிலைமை கூட்டு கேட்டில. மின்சாரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். வாடகை 40,000 போடுங்க செலவுல. வாடகை 40,000. வாடகை 40,000. விளம்பரம் 140 நான் போடல, இப்பதான் போடுறேன். விளம்பரம் 140. ரைட். மின்சாரம் சரி, வாடகை சரி. வட்டி இது வட்டி செலவு பக்கம் இருக்கு. அப்ப என்ன வட்டி இது? செலவா வருமானமா? வருமானம் உண்டு. பரீட்சை மீதுல செலவுல இருந்து அது ஒரு வருமானமே. சோ போடுங்க வட்டி வருமானம் 20,000. எங்கின போடுவீங்க வட்டி வருமானத்தை?
மொத்த லாபம் காணத்தோட அடுத்து சேர்த்து கூட்டணும். சரியா? இங்க மொத்த லாபம் காணுவீங்க, மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டணுமே, அங்கின போட்டு வைங்க 20,000. சரியா? விற்பனைக்கிறதுக்கு அடுத்து மொத்த லாபத்தோட கூட்டுது போட்டு வைங்க வட்டியை. சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் வட்டி சரி காப்பீடு செஞ்சிட்டோம். பற்று அகமன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். காசு மீதி 785 இருக்கு. நடைமுறை சொத்துல வரணும். உங்களுக்கு நிதி நிலைமை கூட்டு கேட்டில்லை. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். செலவெல்லாம் போட்டோமே. ரைட். இப்ப குயிக்கா வாங்கோ. 5 நிமிஷத்துல கணக்க பேலன்ஸ் பண்ணி முடிக்கலுமான்னு பார்ப்போம். ரைட். ஓகே. செலவெல்லாம் கூட்டுங்கோ. வருமானத்தை கழிக்கிறதுக்கு விற்பனை கிரயத்தை 200, 600, 600ல 210 போனா 600ல 210 போனா 390. ரைட். எனவே 1110 அதோட 20 கூட்டணும். சரி, அப்ப 1130 இருக்கு. கூட்டி 1110. சரியா? செலவெல்லாம் கூட்டுங்க. 60, 100, 140, 150, 250, 290, 390, 410. செலவெல்லாம் 410. அறுபது 15 40 40 10 105 410 சரிதானே? 140 410. சோ 410 கழிச்சனும் 1130ல இருந்து 720 தேறி லாபம். சரியா? ஓ 720. சோ 720 கால மாத்துங்கோ. 720ல 20 போகணும். மூலதன வட்டி 3ஐயும் கூட்டி போடுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பாக்குண்டு.
ரைட் இப்ப அப்படியே டோட்டல் பண்ணா சரி 224.5 224.5 112 வரும் பயிர் லாபம் வந்துச்சா ஆமா அத அப்படியே போடுங்க 100 அப்புறம் பேலன்ஸ் பார்த்தா அவ்வளவுதான் உங்களுக்கு நிதி நிலைமை கூட்டு கேட்டு இல்லையே 41.5 இது 41.4 5 பிளஸ் 12 பிளஸ் 224.5 378 நிதி நிலைமை கூட்டு வேணுமாட உங்களை செஞ்சு பார்க்கலும் சில நேரம் செஞ்சு பாருங்க தாவலான மிஸ் ஆவில் எல்லாம் போட்டு தான் இருக்கு செஞ்சீங்கன்னா சமன் ஆகும் செஞ்சு பாருங்க 5 பிளஸ் 12 பிளஸ் 24.5 58